ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ஆ அப்படின்ற வா அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒரு ஆக்ஷன் வேர்ட்ஸை வச்சு நம்ம சென்டென்ஸ் அமைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே ஒரு ஆக்ஷன் வேர்ட்ஸை வச்சு நம்ம சென்டென்ஸ் அமைக்கிறது எப்படின்னு பார்த்துருக்கோம். அடிக்கிறது, உடைக்கிறதுன்றத மாதிரியெல்லாம் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வர்றதை பற்றி வா அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சு நம்ம சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறதுன்னு பார்ப்போம். 2 ஆக்ஷன் வேர்ட்ஸ் சேர்ந்து சென்டென்ஸ் அமைக்கிறதும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வா அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு நம்ம எப்படி அமைக்கிறதுன்னு பார்ப்போம். வக் கப் ஆயே அப்படின்னா எப்போ வந்தார் அப்படின்னு. நம்ம வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்திருந்தாங்கன்னா எப்போ வந்தார் அப்படின்னு கேட்டால் பிதாச்சி கப் ஆயே அப்பா எப்போ வந்தாருன்னு சொல்லலாம். வக் அவர் எப்போ வந்தார் அப்படின்னா ஆப்புன்னு சொல்லலாம். வக் அப்படின்னு சொல்லலாம். எப்போ வந்தார் அப்படின்னா வக் கப் ஆயே அப்படின்னு. இப்போ தான் வந்தார் அப்படின்னா வக் அபி ஆயா. இப்போது தான் வந்தாருன்னு சொல்லுவோம். நம்ம பேச்சு வழக்கில் இப்போ தான் வந்தார் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ வக் அபி ஆயா, அப்போவே வந்துட்டார், அப்போதே வந்துட்டார், அப்போவே வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவோம்ல. வக் தபி ஆகையா, நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறது. கியா மை அந்தர் ஆ சக்தா ஹூம், நான் உள்ளே வரலாமா. உள்ளே வாருங்கள். அந்தர் ஆயேங் அப்படின்னா உள்ளே வாருங்கள். ஆயே அப்படின்னு சொல்லலாம், ஆயேங் அப்படின்னு சொல்லலாம். நான் வரணுமா அப்படின்னா ஆ ஜாவு, நான் வரணுமா, கண்டிப்பாக வாருங்கள் அப்படின்னா ஜரூர் ஆயே. நான் வரவா வேண்டாமா அப்படின்னு கேட்பாங்க. ஏதாவது ஒரு இதுக்கு வரணும்னா இப்போ நான் வரணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்போம். அப்போ நான் வரவா வேண்டாமா. கியா மைன் ஆ யா நஹிங், நான் வரணுமா வேணாமா. நீ வந்தால் நல்லது. தும் ஆ ஜாவோ தோ அச்சா ஹை, நீ வந்தால் நல்லது. சரி, நீ வந்தாலும் சரி வராட்டியும் சரி அப்படின்னு சொல்லுவோம்ல. நீ வந்தாலும் சரி வரலைனாலும் சரி. அப்புறம் பேச்சு வழக்கம் நீ வந்தாலும் சரி வராட்டியும் சரி அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு வந்து சாஹே ஆயே யா ந ஆயே அப்படின்னா நீ வந்தாலும் சரி வராட்டியும் சரி. சாஹே ஆயே யா ந ஆயே அப்படின்னா வந்தாலும் சரி வராட்டியும் சரி. யானா அல்லது. நீ மட்டும் தனியாக வா அப்படின்றது. தும் சிர்ப் அகலே ஆவோ, நீ மட்டும் தனியாக வா. நீ வருவாயா, தும் ஆயேக்கா அப்படின்னா நீ வருவாயா அப்படின்னா தும் ஆவோக்கே அப்படின்றது. இது வந்து ஆவோக்கான ஒரு பையனை சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வருவீங்களான்னு சொல்லுதாருன்னு ஆவோக்கே. தும் ஆவோக்கே அப்படின்னா நீ வருவாயா, குடும்பத்துடன் வா அப்படின்னா பரிவார் கேசா தாவோ அப்படின்னா குடும்பத்துடன் வா அப்படின்னா பதாரேங் அப்படின்னு சொல்லலாம். வர்றதுக்கு வான்றதுக்கு குடும்பத்துடன் வா அப்படின்னா பரிவார் கே சாத் ஆவோ அப்படின்னு சொல்லலாம். பதாரேங் அப்படின்னா வான், பரிவார் கே சாத் பதாரேங் அப்படின்னு சொல்லலாம். பரிவார் கே சாத் ஆவோ குடும்பத்துடன் வா. ஏதாவது பேர் சொல்லணும்னா அவனுடன் வா அப்படின்னா ராம் கே சாத் ஆவோ அப்படின்னா ராமனுடன் வா அப்படின்னு ஏதாவது பேரை சொல்லணும். இதனால் என்ன ஆனாலும் சரி நான் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ மைங் ஆ ரஹா ஹூங், இங்குக்கு இல்லுன்னு வந்துருச்சு. மைங் ஆ ரஹா ஹூங் சாஹே குச் பி ஹோ அப்படின்னா இதனால் என்ன ஆனாலும் சரி நான் வருகிறேன் அப்படின்னு. எனக்கு வர பிடிக்கல ஆனால் உனக்காக வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ முஜே ஆனா பசந்த் நஹிங், எனக்கு வர பிடிக்கல அப்படின்னா முஜே ஆனா பசந்த் நஹிங். மைன் தும்ஹாரே லியே ஆ ரஹா ஹூங், இந்த கேலியேன்னு வரும்போது வந்து உனக்காக அப்படின்னும் போது கேலியேன்னு வரும். வேற்றுமை உறுப்புகள் பார்க்கும்போது அதில் பார்த்துருப்போம். உனக்காக என்னும்போது கேலியே. தும்ஹாரே லியே ஆ ரஹா ஹூங், உனக்காக மட்டும் வருகிறேன்னா சிற்பு சேர்க்கலாம். இல்லை உனக்காக வருகிறேன் அப்படின்னா தும்ஹாரே லியே ஆ ரஹா ஹூங், உனக்காக வருகிறேன். எனக்கு வர பிடிக்கலைன்னா முஜே ஆனா பசந்த் நஹிங், எனக்கு வர பிடிக்கல. மை தும்ஹாரே லியே ஆ ரஹா ஹூங், உனக்காக வருகிறேன்.
சரி விஷயத்துக்கு வா அப்படின்னா அகரும் சேர்க்கலாங்க. பாத் பே ஆவோ அப்படின்னா விஷயத்துக்கு வா அப்படிங்கிறது. விஷயத்துக்கு வா அப்படின்னா பாத் பே ஜாவோ அப்படின்னா விஷயத்துக்கு வா. யதி ஆதேதோ மை பகுத் குஷி ஹோதா ஹை அப்படின்னா நீ வந்திருந்தால் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பேன். யதிக்கு பதிலாக அகரும் சேர்க்கலாம். அகர் ஆதேத்தோ அப்படின்னு சொல்லலாம். யதி ஆதேத்தோன்னு ரெண்டையும் சேர்க்கலாம். யதி ஆதேத்தோ நீ வந்திருந்தால் மை பகுத் குஷி ஹோதா ஹை நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னா ஹோதா அப்படின்னா இது பையன் சொல்கிறாங்க. ஹோதி அப்படின்னா ஒரு பெண்ணு சொல்கிறாங்க. ஹோதே அப்படின்னா ஹோதேன்னு அங்கே ஹைங் வரும். ப்ளூரல் ஃப்ராஸ். நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம் அப்படின்னா அங்கே மைங்குக்கு பதிலாக ஹம்மு வரணும், ஹைங்குன்னு வரணும். இங்கே கோதே ஹைங்கு அப்படின்னு வரணும். இப்போ ஒரு பையன் சொல்கிறாங்க. யதி ஆதேத்தோ மைங் பகுத் குஷி ஹோதா ஹை. இதே ஒரு கேர்ள் சொல்லுச்சுன்னா யதி ஆதேத்தோ மைங் பகுத் குஷி ஹோதி ஹை அப்படின்னு ஒரு பெண் சொல்லுது. நிறையா பேர் நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம், நீ வந்திருந்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்போம் அப்படின்னு சொன்னால் யதி ஆதேத்தோ ஹம் பகுத் குஷி ஹோதேஹைங் அப்படின்னு வரும். குடும்பத்துடன் வந்திருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல. நீ மட்டும் வந்திருக்க, அப்போ நீ மட்டும் வான்னு சொல்கிறோம், அப்போ நீ மட்டும் வந்திருந்தால்ன்றோம். அப்போ குடும்பத்துடன் வந்திருந்தால் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்போம் அப்படின்னா अगर मैं अपने परिवार के साथ आता तो मुझे ज़्यादा खुशी होती. ஹோதின்னு வருது. இப்போ இங்கே யார் சொல்கிறா? கேர்ள் சொல்கிறாங்க. அப்போ அகர் இங்கே யதி சேர்க்கலாம், யதியும் சேர்க்கலாம், அகர் சேர்க்கலாம். அகர் மைங் அப்னே பரிவார் கே சாத் அப்படின்னா உன்னுடைய குடும்பத்தோடு வந்திருந்தால் ஆதாத்தோ முஜே ஜயதா குஷி ஹோதி. முஜேனா நான் ரொம்ப சந்தோஷப்பேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும், நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்ட்டு. अगर मैं अपने परिवार के साथ आदे तो मुझे ज़्यादा खुशी होती அப்படின்னா குடும்பத்துடன் வந்திருந்தால் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.